ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே இன்னோவேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தங்க நகைகளை எப்படி வீட்டிலேயே பாலிஷ் பண்ணலாம், அதாவது க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா பிரைட்டாக மாற்றலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி இந்த 2 செயினை தான் க்ளீன் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு ஒரு எலுமிச்சைப்பழமும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியும் நான் எடுத்துக்கிட்டேன். இதை வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் கேஸ் ஸ்டவ் மேலே வச்சுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை சேர்த்துக்கலாம். இது கூடவே எலுமிச்சை பழத்தோட சாறையும் நம்ம விட்டுடலாம். நீங்கள் வந்துட்டு எலுமிச்சை பழத்தோட ஜூஸை தனியாக எடுத்துகிட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சை பழம் வந்து போதுமான அளவு. இப்போ நம்ம எந்த நகையை பாலிஷ் பண்ணணுமோ அதை இந்த மாதிரி இந்த எலுமிச்சைப்பழ தண்ணியில் விட்டுக்கலாம். கேஸ் பற்ற வச்சு இது கொதிக்கிற வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி கொதிக்க வர ஆரம்பித்ததும் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு நிமிஷம் வச்சிடலாம். இந்த மாதிரி தங்க நகைகளை சேர்த்து கொதிக்க விட்டுறதாலேயோ இல்லாட்டி எலுமிச்சைப்பழம் சேர்த்ததாலேயோ நகைக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இப்போ இந்த நகைகளை வேறு தண்ணிக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதிலேருந்து ஒரு செயினாக எடுத்து நம்ம ஹேர் ஷாம்பு யூஸ் பண்ணி வாஷ் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த ஒரு ஹேர் ஷாம்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும். டூத் ப்ரஷ் வச்சு பொறுமையாக தேய்ச்சி விடுங்க. ஃபாஸ்ட்டாக தேய்க்கலாம், ஆனால் அழுத்தி தேய்க்கக்கூடாது. இந்த மாதிரி செயினோட எல்லா பகுதியுமே நம்ம இந்த டூத் ப்ரஷ்ஷாலேயும் ஷாம்புவாலேயும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை பண்ணுறதுனால கண்டிப்பாக இந்த நகைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. நீங்கள் பயப்படாமல் இந்த டிப் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு தங்க நகையாக இருந்தாலும் சரி, இதே மெத்தடில் நீங்கள் வீட்லேயே பாலிஷ் பண்ணலாம். இதை செய்யறதுக்கு பயப்பட வேண்டாம், எதுவுமே ஆகாது. அதே சமயம் நமக்கு பிரைட்டாகவும் கிடைக்கும். பாருங்கள், இதை தேய்ச்சாச்சு. இதே மாதிரி இன்னொரு செயினையுமே ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் சேர்த்துக்கிறோம். இப்போ 2 செயினுமே நல்லா தேய்ச்சாச்சு. இதை இந்த தண்ணியிலேருந்து எடுத்து வேறு ஒரு தண்ணிக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு இப்போவே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வேறு ஒரு தண்ணிக்கு போட்டு நல்லா அதில் இருக்க சோப்லாம் அதாவது ஷாம்பு லிக்விட்லாம் போகிற அளவுக்கு நல்லா கையாலே கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த செயினை எடுத்துடலாம். பாருங்கள், உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். இது ஒரு காட்டன் டவலால் நல்லா தொடச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய எலுமிச்சை பழத்தை வச்சு எப்படி கோல்டு ஜுவல்லை க்ளீன் பண்ணலாம், பிரைட்டாக மாற்றலான்ற டிப் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஈஸியான மெத்தடை ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.